ஹலோ மக்களே, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருப்போம். இப்போ திருக்குறள் சீரீஸ் கொண்டு போகலாம் அப்படின்னு. அதில் 25 அதிகாரம் இருக்குது. அதில் முதல் அதிகாரம் ஒழுக்கமுடைமை. திருக்குறளில் ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா, நல்ல நடத்தை உடையது அப்படின்னு பொருள். இப்போ புக்கில் இருக்கிற மாதிரியே நம்ம படிக்கணுங்கிறது அவசியம் கிடையாதுங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படி பேசிக்குவோம் பழகிக்குவோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம இந்த திருக்குறளை படிச்சுக்கணும். படித்ததை ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு திருக்குறள் என்னென்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இப்போ விழுப்பம்னா என்னென்னா சிறப்பு மேன்மை. அதாவது இப்போ இந்த வார்த்தை எல்லாமே அர்த்தம் அந்த பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் ஓல்டு புக்கில் படிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ விழுப்பம்னா என்னென்னா சிறப்பு மேன்மை. ஓம்பப்படும் காத்தல் வேண்டும். ஓம்பப்படுதல் காத்தல், அதாவது போற்றப்படும், ஒருத்தரை பற்றி போற்றி பேசுறது. இப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருத வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, ஒருத்தங்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அவங்ககிட்ட ஒழுக்கம் இல்லைன்னா அவன் சிறந்தவன் கிடையாது. ஆனால் ஒழுக்கம் இருக்கிறவங்க நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த ஒழுக்கத்தை காத்து நிற்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஒழுக்கம்னா ஒழுக்கம், விழுப்பம்னா சிறப்பு. இப்போ ஒழுக்கம்ங்கிறது இப்போ நமக்கு வேர்ச்சொல் இருக்குது சிலபஸில். அந்த ஒழுக்கத்துக்கு என்ன வேர்ச்சொல்னா ஒழுகு அப்படின்னு அர்த்தம். ஒழுக்கம்ங்கிறது இலக்கண குறிப்பு என்னென்னா, அந்த ஒழுக்கம் அம்னு முடியும். அது தொழிற்பெயர். அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒழுக்கம்னா தொழிற்பெயர். ஓம்பப்படும் படும் அப்படிங்கிறது செய்யும் எனும் வினை வாய்ப்பாட்டு வினைமுற்று. அதாவது ஒரு செயல் முடிவுற்றது வினைமுற்று. அது எனும் செய்யும் எனும் வாய்ப்பாட்டில் முடியாதுங்காட்டி இந்த வாய்ப்பாட்டு வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அகுதே துணை. அதாவது பரிந்தோம்பினா விரும்பி அப்படிங்கிறது. இந்த இதுக்கு அர்த்தம் என்னென்னா, எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டால் அதனை விரும்பி காத்தல் வேண்டும். இதோட நம்ம லாங்குவேஜ் அர்த்தம் என்ன சொல்லலாம்னா, அதாவது எவ்வளோதான் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தாலும் ஒழுக்கமே நம்ம கடைசி வரைக்கும் துணையாக இருக்கும். அந்த ஒழுக்கத்தை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ வேணால் கஷ்டப்படலாம். கஷ்டப்பட்டாவது நம்ம அதை விரும்பி காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரிந்துனா விரும்பி. அதில் தேரினும் அப்படிங்கும்போது ஆராய்ந்து பார்த்தல். தேரினும் அப்படிங்கிற அந்த தேரினும் அர்த்தம் இதுங்களா. இப்போது இதுக்கு உதாரணமாக தேர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். தேர்ச்சி அப்படிங்கிறது தொழிற்பெயர். சி அப்படிங்கிறது தொழிற்பெயர். இந்த தேர்ச்சியோட வேர்ச்சொல் என்ன வரும்னா தேர் அப்படின்னு வரும். சரிங்களா? அடுத்தது இது பிரித்தெழுதல். இது காக்க இலக்கண குறிப்பு காக்க வியங்கோல் வினைமுற்று. பரிந்து தெரிந்து வினையெச்சங்கள். தெரிந்து வினையெச்சம், அதாவது தெரிந்து கொள்வேன் அப்படிங்கும்போது வினைமுற்று ஆயிடுது. இது அப்படிங்கிறதோட முடியறங்காட்டி தெரிந்து ஒரு வினையை கொண்டு எச்சமாக முடியறங்காட்டி இது வினையெச்சம். காக்கங்கிறது வியங்கோல் வினைமுற்று. இயர் அப்படிங்கிறது. அடுத்தது பிரித்தெழுது. பரிந்தோம்பி பரிந்து கூட்டல் ஓம்பி. தெரிந்தோம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி. 2 திருக்குறள் முடிஞ்சிச்சு. மூணாவது ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினர். இப்போ குடிமைங்கிறது உயர்குடி. சரிங்களா? இழுக்கம்ங்கிறது ஒழுக்கம் இல்லாதவங்க. ஒழுக்கம் உடையவங்க உயர்குடியினர், ஒழுக்கம் இல்லாதவங்க இழிக்குடியினர் அப்படின்னு சொல்கிறாங்க. இழிந்த பிறப்பு அப்படின்னா பெயரச்சம். இழிந்த அப்படிங்கிறது ஆங்கன்னு வந்துச்சுனாலே பெயரச்சம். இது பெயரை கொண்டு முடியாதுங்காட்டி பெயரச்சம். அடுத்தது 4வது குறள். மரப்பினும் ஒத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். அதாவது ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒழுக்கம் குறைஞ்சிச்சின்னா அவனோட குடிப்பரப்போட சிறப்பே அழிஞ்சு போகும். இப்போ நம்ம ஒரு படிக்கிறோம், ஒரு டிகிரி படிக்கிறோம், இதெல்லாமே படிக்கிறோம். அது கொஞ்ச நாள் கழித்து அது மறந்து போகுது அப்படின்னா அதை மறுபடியும் படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், ஆராய்ச்சி பார்த்து படிச்சுக்கலாம். ஆனால் ஒழுக்கம் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம குடியோட பேரே கெட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கெடுங்கிறது செய்யுங்கிற வாய்ப்பாட்டால் முடியுது. குழல் அப்படிங்கிறது அல்லீற்று தொழிற்பெயர். இதுவும் தொழிற்பெயர் தான். அல் வந்தாலே தொழிற்பெயர். தொழிற்பெயருக்கு நிறைய இருக்குங்க. அதோட இலக்கணம் படிக்கும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். அடுத்தது 5வது குறள். அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அதாவது பொறாமை இருக்கிறவங்கிட்ட செல்வம் நிலைக்காது, அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவங்கிட்ட உயர்வு இருக்காது அப்படிங்கிறாங்க. அழுக்காருனா என்னென்னா பொறாமை, ஆக்கம்னா செல்வம். அழுக்காறு உடையவன், பொறாமை உடையவன், கண். இது உடையான் கண் அப்படிங்கும்போது இது 7ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வருது. ஆக்கங்கிறது செல்வம்,
ஆக்கத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. விருப்பம் அப்படிங்கிற அர்த்தமாக இந்த குறளை வந்து ஆக்கத்துக்கு செல்வம் வருது. அதாவது ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமில்லான்கண் உயர்வு. பொறாமை இருக்கிறவங்ககிட்ட செல்வம் இருக்காது. அது போலன்னு வந்தால் உவமையணி. அரைஞ்சு வந்துச்சுன்னா எடுத்துக்காட்டு உவமையணி. இது அழுக்காறு, பொறாமை, ஆக்கம், செல்வம். இலக்கண குறிப்பு உடையான் வினையாளனையும் பெயர். அதாவது உடையானுங்கிறது எது? பொறாமை உடையவன். இந்த உடையானுங்கிற இந்த செயல் வந்து யாரை குறிக்குதுன்னா ஒரு நபரை குறிக்குது. பொறாமை இருக்கிறவங்கிட்ட அப்படின்னு குறிக்குது. அது வந்து வினையாளனையும் பெயர். அணி வந்து உவமையணி. அடுத்தது 6வது குறள். ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து. அதாவது ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மனம் வலிமை உடையவர்கள் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விளங்க மாட்டார். இப்போ வந்து எல்லா குறளுக்கும் அர்த்தம் அப்படியே இது வருங்க. ஆனால் இந்த குறள் எப்படி வந்திருக்குன்னா, ஒழுக்கத்தின் ஓல்கார், அதாவது ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை உணர்ந்தவர்கள் எத்தனை மன வலிமை இருக்கிறவங்களும் அந்த ஒழுக்க நெறியிலிருந்து விலக மாட்டாங்க. அப்படிங்கிற ஓல்கார்னா விலக மாட்டாங்க. ஊழ்கார் விளங்க மாட்டார். உறவோர் மன வலிமை உடையவர்கள். ஏதம்னா குற்றம். இப்போ ஏதம் குற்றம். இந்த ஏதத்துலேயும் நிறைய வார்த்தைகள் வரும். ஏதம், ஏதிலார்னா அயலார் அப்படின்னு வரும். அடுத்தது உறவுங்கிற சொல்லுக்கான அர்த்தம் வந்து மன வலிமை அப்படின்னு பொருள் வரும். அடுத்து உறவோருங்கிறது பெயரை கொண்டு உறவோர்னா மன வலிமை உடையவர். யார்? அந்த நபரை குறிக்கிறது. அதனால வினையாளனியும் பெயர். அடுத்தது 7வது திருக்குறள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்படி. அதாவது ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். இது நமக்கு நார்மலாகவே தெரியும். எப்படின்னா, ஒழுக்கம் இருக்கிறவங்க வந்து சிறப்பாக இருப்பாங்க, ஒழுக்கம் இல்லாதவங்க நிறைய தவறு செஞ்சு பழி அடைவாங்க. எய்துவர் அப்படிங்கிறது அடைவர் அர்த்தம். எய்தாப்பழி அப்படிங்கிறது ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எய்துவர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று வகுதி. இது ஏன் ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சுன்னா, எய்தாதவர் அப்படிங்கிற மாதிரி வரும்போது அந்த ஈறு கெட்டுச்சு. அதனால் வல்லினமையான கசட்டதவரில் வர்றது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் இந்த வல்லினம் வரும். இப்போ வரும். அதனால் எய்தாப்பழிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்தது பகுபதொருள். எய்துவர் அப்படிங்கிறது எய்து குட்டல் இவ்வு குட்டல் அரு குட்டல் அர். எய்துங்கிறது பகுதி, இவ்வுங்கிறது எதிர்கால நிலை, அருங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. இப்போ எய்துவருக்கு பகுதி தான் எய்து. இதுக்கே வேர் சொல் கேட்டாங்கன்னா எய்து அப்படின்னு வரும். சரிங்களா? அடுத்தது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றிக்கு வித்தாகும், வித்துங்கிறது வந்து விதை. சரிங்களா? நல்லொழுக்கம் அப்படிங்கிறது நன்மை என விளைவைத்தான் தரும். இப்போ தரதுக்கு விதையாக இருக்கும். தீயொழுக்கங்கிறது துன்பத்தையே விளைவாக தரும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து இடும்பைனா துன்பம், வித்துனா விதை. நல்லொழுக்கம் தீயொழுக்கம் அப்படின்னா பண்பு தொகைகள். நன்மை கூட்டல் ஒழுக்கம், தீமை கூட்டல் ஒழுக்கம் அப்படின்னு வரும். மை விகுதி போய் பண்பு தொகை அது வந்து இப்படி சேர்ந்துருக்கு. நமக்கு புணர்ச்சி விதி தெரியும் போது இது பார்க்கலாங்க, பண்பு தொகை. சரிங்களா? நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் வந்து நன்மையை விளைவிக்கும், தீயொழுக்கம் வந்து தீமையே விளைவிக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது 9வது குறள். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல். இதில் நல்லொழுக்கம் உடையவர்கள் தவறையும் தம் வாயால் தீமை தர சொற்களை பேச மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. கொல்லாவே அப்படின்னா சொல்லாமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சொலல்னா தொழிற்பெயர். நம்ம அதில் பார்த்தாலும் சி அம்மா எல்லாமே தொழிற்பெயர். இதில் அல்லுங்கிறது தொழிற்பெயர். சரிங்களா? நல்லொழுக்கம் உடையவர்கள் தவறையும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல மாட்டார்கள். அதான் ஒழுக்கமுடையவர் வந்து சொல்ல மாட்டாங்க, தீய வார்த்தைகளையும் சொல்ல மாட்டாங்க. அடுத்தது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாத்தார். உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர்கள் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் அப்படிங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு பெரியவங்க கூட வந்து வாழ முடியாதவங்க, கல்வி கற்காதவங்க, எவ்வளவு நீங்கள் படிச்சிருந்தாலும் அது அறிவில்லாததுக்கு சம்மந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பொருள் உலகம்னா உயர்ந்தோர். இந்த இடத்துல உலகங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா படிச்சறிஞ்ச பெரியோர்கள், இந்த மேதைகள் அப்படின்னு சொல்கிறாங்களா அவங்க. ஒட்டனா பொருந்த, ஒழுகல்னா நடத்தல் வாழ்தல், அவங்க கூடவே பயணிக்காமல் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அடுத்தது இதுக்கு வந்து உலகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஒரு இடவாகு பெயர். வாழ்கிற இடம், பெரியோர்கள் வாழும் இடத்தில் ஒட்டி அவங்க கூட ஒத்து போய் வாழாதவங்க, எவ்வளோ படிச்சிருந்தாலும் அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது 10 குறள் முடிஞ்சிச்சு. இதில் கேள்வி எப்படி வேணாலும் கேட்பாங்க. அதாவது நீங்கள் ஒவ்வொரு இப்போ இது வச்சுக்கலாம். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. அதாவது கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஒழுக்கத்தின் எய்துவர் என்ன அடைவாங்க,
ஒரு மேட்ச்சில் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை அடைவார்கள், இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அடைவார்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஒரு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் யார் அப்படின்னு கேட்டு பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்பாங்க. நம்ம கேள்விக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தையும் கொடுத்து இந்த திருக்குறள் கொடுத்து இந்த ஒழுகலில் டேஷ் கொடுத்துருவாங்க, அதில் நம்ம என்னென்னு ஃபில்லப் பண்ணணும். அப்புறம் இப்போ வந்து ஆக்கம் செல்வம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அழுக்கார் உடையவன் அப்படின்னா அழுக்கார் இல்லாதவன், அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒழுகார்னா விலக மாட்டா, அதுக்கு ஆப்போசிட் என்ன, அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.